வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே. இன்று பொதுக்காலத்தின் 2வது ஞாயிறை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரும் யோவான் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 1-12 வரை இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீடர்களும் கானாவூர் திருமணத்திற்கு செல்கிறார்கள். அந்த திருமணத்திற்கு அதிகம் தேவையானது, யூத திருமணத்திற்கு அதிகம் தேவையானது திராட்சை ரசம். திராட்சை ரசம் மகிழ்ச்சியின் அடையாளம், திராட்சை ரசம் கொண்டாட்டத்தின் அடையாளம், திராட்சை ரசம் புனிதத்தின் அடையாளம், திராட்சை ரசம் ஒன்றிப்பின் அடையாளம் அந்த யூதர்களுக்கு. ஆகையினால தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய கவனம் செலுத்தணும் திராட்சை ரசம். காரணம், அந்த திருமணம் 7 நாளைக்கு நடக்கும். நம்ம ஊரில் மாப்பிள்ளை சோறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. திருமணம் முடிஞ்சோடனே அத்தை வீட்டுக்கு, மாமி வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு போகிறது. அப்படி 7 நாட்கள் அந்த திருமண தம்பதியர்கள் வருகின்ற விருந்தினர்களை உபசரித்து அவர்களுக்கு தேவையான திராட்சை ரசம் எல்லாவற்றையும் கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அதனால்தான் நிறைய திராட்சை ரசம் சேகரித்து வைப்பார்கள். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி சொல்கிறது, இயேசுவும் அவருடைய சீடரும் தாயாரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது. அதில் 7 ஆசீர்வாதங்கள் கொடுப்பார்கள் அந்த யூத திருமணத்தில். அதுக்கு பேர் ஷேவா பெராகாத். அந்த எபிரேய மொழியில் அது 7 ஆசீர்வாதங்கள். என்ன ஆசீர்வாதங்கள்? ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம் இந்த திராட்சை ரசத்தை படைத்ததற்காக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம் ஏனெனில் உமது மாட்சி விளங்குவதற்காக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம் ஏனெனில் நீர் மனித குலத்தை படைத்ததற்காக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம் ஏனெனில் நீர் இந்த மனித குலத்தை உமது சாயலாக படைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம் ஏனெனில் நீர் எருசலேமை மகிழ்விக்க செய்தீர். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம் ஏனெனில் நீர் இந்த திருமண கணவன் மனைவிக்கு மகிழ்ச்சியை தருகிறீர். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம் இந்த திருமணத்தில் மகிழ்ச்சியும் இன்பமும் உயர்வும் புகழ்ச்சியும் இன்பமும் அன்பும் சகோதரத்துவமும் சமாதானமும் நட்புறவும் விளங்குவதாக என்று சொல்லி அந்த திருமண தம்பதியரை அவர்கள் வாழ்த்துவது போல் ஆண்டவரை வாழ்த்துவார்கள். ஆகையினால நான் சொன்னேன், அது 7 நாள் நடக்கக்கூடிய திருமணம். அந்த திருமணத்திற்கு முன்னதாகவும் திருமணத்திற்கு பின்னதாகவும் பிறகு 7 நாளும் இந்த ஆசீர்வாதத்தை அந்த திருமண தம்பதியர்கள் சொல்வார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த 7 நாட்களுக்கும் அந்த உணவுக்கு ஏற்ப திராட்சை ரசம் பரிமாற வேண்டும். இப்போ கோழிக்கறினா அதுக்கு ஒரு திராட்சை ரசம் இருக்குது. ஆட்டுக்கறி அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு திராட்சை ரசம் இருக்குது. பன்னிக்கறி அப்படின்னா அது யூத மக்கள் சாப்பிட மாட்டாங்க, அதனால் பன்னிக்கறிக்கு அங்கே இடமே இல்லை. வெஜிடபிள் அப்படின்னு சொன்னால் காய்கறி உணவுனா அதுக்கு தனியாக ஒரு திராட்சை ரசம் இருக்குது. அதனால் அந்த அந்த பந்தியில் வைக்கிற உணவுக்கு ஏற்ப, அந்த ருசிக்கு ஏற்ப இந்த திராட்சை ரசம் அது அதிக மகிழ்ச்சியை தரணும், இன்பத்தை தரணும், அது ஒரு கொண்டாட்டத்தை தரணும், ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். ஆகையினால தான் இந்த திராட்சை ரசம் மகிழ்ச்சியின் அடையாளம். நம்ம கதைக்கு வருவோம். அங்கே மகிழ்ச்சி தீர்ந்து விட்டது. என்ன தீர்ந்து விட்டது?
திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பருமாறுவர், பின்பு எல்லோரும் குடித்த பிறகு தரம் குறைந்த திராட்சை ரசம். போதை ஏறிடுச்சுன்னா, தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா அது என்ன தரம் இருந்தான்னா தரம் இல்லாட்டா என்ன? அதனால் இன்றைக்கி பாருங்கள், திருமண வாழ்க்கையில் தொடக்கத்தில் பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, அந்த தேனிலவுக்கு போர்வதும், அந்த முதல் குழந்தையை பெற்றுக்கொள்வதும், இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொள்வதும், மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொள்வதும், அங்கே மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி இருக்கும். அது போக 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 அது அந்த ஒருவருக்குள்ள அன்பு குறைந்து, அது வாழ்க்கை இழந்து, மகிழ்ச்சி இழந்து, வாழ்க்கையில் உள்ள அர்த்தம் இழந்து, அதில் ஒரு பிடிப்பை இழந்து, இன்பத்தை இழந்து, சுகத்தை இழந்து, நம்பிக்கையை இழந்து, ஏற்றுக்கொள்வதை இழந்து, ஒப்புரவாகுவதை இழந்து, அமைதியை இழந்து நிற்கின்ற ஒரு தருவாய்தான் திராட்சை ரசம் தீர்ந்து விட்ட நிலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றால் அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அவர்களிடம் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. கோயிலுக்கு போகிறது கிடையாது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திருமணத்தில் ஒரு அர்த்தமே இல்லை, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. குடும்பத்தில் ஒரு பொருளே இல்லை, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அந்த பிள்ளைகள் வளர்ப்பில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஜெபிப்பது கிடையாது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஒரு லட்சியம் கிடையாது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் கிடையாது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஒரு உறவு கிடையாது, ஒரு ஃபோன் கால் கிடையாது, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கிடையாது, ஒரு கிஃப்ட் கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, ஒரு முத்தம் கிடையாது, ஒரு கட்டிப்பிடித்தல் கிடையாது. இப்படி திருமண வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை தான் திராட்சை ரசம் தீர்ந்து போன ஒரு நிலை. அந்த திராட்சை ரசம் தீர்ந்து விட்ட அந்த ஒரு கல்யாணத்தில் மரியாள் புகுந்து விளையாடுறா. என்ன செய்கிறா? வேடிக்கை பார்க்கல, ஏளனமாக சிரித்து கைகொட்டி அங்கே பாடுறா திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. அவள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அந்த திராட்சை ரசம் இழந்த ஒரு சூழ்நிலையை இயேசுவிடம் கொண்டு போகிறார். இயேசுவிடம் கொண்டு போக அவர் எனக்கு நேரம் வரவில்லை, நேரம் என்றால் அந்த சிலுவை சாவினுடைய நேரம், அது இன்னும் வரவில்லை. அதெல்லாம் கண்டுக்கல, நான் பெத்த பிள்ளை, எனக்கு தெரியும் இவன் எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செயலில் இறங்கிடுறான். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய மகிழ்ச்சி இழந்த ஒரு சூழ்நிலையை மரியாளிடம் எடுத்து செல்கின்ற பொழுது மரியாள் இயேசுவிடம் எடுத்து செல்கிறார். இயேசு அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். என்னது? அந்த 6 கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். தண்ணீர் ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம், தண்ணீர். ஓகே, 6 அப்படிங்கிறது அங்கே எத்தனை கற்சாடிகள் இருந்தது? 6 கற்சாடிகள், 6ம் குறைவான ஒரு. ஓகே, எதுவுமே யூத குலத்தில் ஒரு நிறைவாக இருக்கணும். நிறைவு என்றால் 7 இருந்தால் தான் நிறைவு. அந்த 7வது கற்சாடியாக இயேசு கிறிஸ்து அந்த திருமணத்திற்குள் நுழைகிறார். அந்த இயேசு என்ற 7வது கற்சாடி அந்த 6 கற்சாடிகளில் இருந்த சாதாரண ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறது. தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. இது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்கின்ற பொழுது ஒரு சாதாரண அப்பத்தையும் சாதாரண திராட்சை ரசத்தையும் சாதாரண தண்ணீரையும் எடுத்து தூய ஆவியை கூவி அழைத்து அதை ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த சாதாரண அப்பமும் ரசமும் இயேசுவினுடைய திரு உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவது போல சாதாரண அந்த 6 கற்சாடிகள் 7வது கற்சாடியாகிய இயேசு கிறிஸ்து அந்த திருமணத்திற்குள் நுழைகின்ற பொழுது அங்கே ஒரு விதமான திராட்சை ரசம். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டில் திராட்சை ரசம் அந்த அந்த 6 கற்சாடிகளில் அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி இருந்தது. ஆகையினால
அந்த அந்த பந்தி மேற்பார்வையாளர்களிடம் எல்லாரும் தரம் குறைந்த திராட்சை ரசம், நீ எப்படி இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சுருந்த அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல ரசம். அந்த பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமண வாழ்க்கையில் தரம் குறைந்து விட்டது என்றால், மகிழ்ச்சி இழந்து விட்டது என்றால், அங்கே பிரிவினை தான், அங்கே விவாகரத்து தான், அங்கே பிளவு தான், அங்கே சண்டை தான், அங்கே சச்சரவு தான், அங்கே பிரிவு தான். கோழி ஒரு கூட்டில், சேவல் ஒரு கூட்டில், கோழி குஞ்சு எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் மாறி போகும். ஆக இப்போ புதுசாக பிரேக்கப், ஓகே, பிரேக்கப் அந்த வார்த்தை பாடெல்லாம் கொடுத்ததெல்லாம் மறந்து போய் விசுவாசத்தில் உறுதியாக இல்லாமல் போயிடுறாங்க. அங்கே என்ன செய்கிறது, லட்சியம் இருக்காது, மன்னிப்பு இருக்காது, ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இருக்காது, ஒரு இருக்காது. ஓகே. ஆனால் ஒரு சிலரை பாருங்கள், என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என்றைக்கும் திருமண வாழ்க்கையில் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் 25 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 75 வருஷம் அந்த திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஒவ்வொரு ஆண்டிலும் புது மகிழ்ச்சி, ஒரு புது ஏற்றுக்கொள்ளுதல், ஒரு புது மன்னிப்பு, ஒரு புதிய லட்சியம், புது நோக்கம், புது அர்த்தம் அந்த கல்யாணத்துக்கு கொடுத்து அதை மகிழ்ச்சியாக கொண்டுக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு பேர் தான் நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தார்கள். திருமண வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை இதுவரைக்கும் வைத்திருந்தார்கள் என்று. அதை யார் செய்தது? இயேசு செய்தார். எங்கே செய்தார்? கானா ஊர் கல்யாணத்தில் செய்தார். அந்த கானா ஊர் கல்யாணத்தில் அந்த அற்புதத்தை இயேசு செய்ய முடியும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதம் இன்று உங்கள் இல்லத்தில் நடக்கும். எப்பொழுது உங்களுடைய சாதாரண குடும்ப வாழ்க்கை, தண்ணீர் நிறைந்த அந்த 6 குறைவான கச்சாடி நிறைந்த வாழ்க்கையை அவரிடம் கொண்டு செல்கின்ற பொழுது, அவர் அந்த சாதாரண தண்ணீரை, குறைவான அந்த 6 கச்சாடிகளை நிறைவாக்கி தருவார். அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யக்கூடியவர். கானா ஊர் கல்யாணத்தில் அவர் அற்புதம் செய்தார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்வார். திருமணமான என் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மகிழ்ச்சி இழந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவரிடம் இன்று கொண்டு வாருங்கள். அவர் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றுவது போல உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இழந்து போயிருக்கிற மகிழ்ச்சியை மாற்றி நிறைவான திராட்சை ரசமாகிய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். அதை கண்ட சீடர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். நீங்கள் மகிழ்ந்து இருப்பதை பார்த்து அருகில் இருக்கிற குடும்பங்களெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த திருமண நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதே மகிழ்ச்சி, அதே திராட்சை ரசம் தரம் குறைய விடாமல் நல்ல திராட்சை ரசத்தை வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு பரிமாறி மகிழ்ந்து இருப்பீர்களாக. ஆமென்.